ஓம் ஈஸ்வரா குருதேவா. காப்பி கடையில சாப்பிட்டுக்கிட்டு இந்த பன்றி கிடைக்குது இந்த வருதல்ங்க. இந்த அம்மா வந்த உடனே சைக்கிளை விலங்கு போட்டு ஏதாவது மற்றவங்களை கடிச்சு போட்டா என்ன பண்றது, ரெண்டு பக்கத்துல நல்லா போட்டு கையிலையும் கிறுக்கி கட்டி இழுத்துட்டு வர்றாங்க. அந்த இழுத்துட்டு வந்தவன என்ன ஆகி போச்சு, குருநாதர் எனக்கு தூண்டாரு, அடி இதில் அப்படிங்கிறாரு. எதை நான் வச்சிருப்பேன் அந்த கடையில பெரம்பெடுத்து அடினாரு. அடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, ஐயோ ஐயோ நீங்க இந்த சங்கிலையெல்லாம் விட்டு உருண்டிட்டே வருது. பெட்டி கடையில் விட்டுருங்க, என்னை விட்டுரு என்னை விட்டுரு என்னை விட்டுரு என்னை விட்டுருங்க, அடிக்காத என்னை விட்டுருங்க, இனி இந்த இது விட்டுரு, நான் ஒடுங்குறேன் ஒடுங்குறேன் ஒடுங்குறேன். பார்த்தோன்னு இது வேடிக்கையா போச்சு. இப்ப இந்த ஆவி பிடிச்சதெல்லாம் நிறைய வருவாங்க அங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்க போகும்போது ஆவியினுடைய தொடர்பு கொண்டவர் தானே இந்த அபூபக்கர் அங்க சாப்பிட்டுட்டு வர்றாரு. அவங்களோட சேர்ந்த செட்டுகளும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே என்ன ஆகி போச்சு, இந்த அடி அவங்களுக்கு உழந்துருக்கு. சொன்னோம் அப்படியா அப்படி இங்க வந்து என்ன செய்தார், அவர் உட்கார்ந்து இடத்துல வந்து ஊதிப்பு இருக்குது வரும். அந்த பொம்பளைக்கு இவங்க மருந்து கொண்டர சொல்லி அதை அரைச்சி கொடுத்து இது சௌரியமாகணும்னு அங்க சாப்பிட்டுக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் அங்க காப்பி இவங்க கதை விடிய விடிய பேசுறது அங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடிச்ச உடனே என்ன ஆயிப்போச்சு, ராத்திரி 12 மணிக்கு மேல அந்த அந்த சைக்கிள் கடார கூப்பிடியா அப்படின்னு நான் வந்த உடனே அப்ப நான் வேலை இந்த எல்லாம் கூட்டமா இருங்க, ராத்திரில 1-2 வேலைகளை செய்து செலவுக்கு வேணுமே இதை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இவங்க இந்த மாதிரி வந்து சைக்கிள் கடார அந்த ஆளை கூப்பிட்டு அப்படின்னு. அப்போ அந்த மதுரையிலிருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ வேற யாரோ இப்படி ஒரு 7-8 பேர் பெரிய பெரிய ஆள்களை உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப என்னை கூப்பிட்டு விட்ட உடனே அப்ப நின்றுகிட்டு இருந்தேன். என்னங்க சொன்னாங்க, இன்னொரு மீசை வச்சு இருந்தார். பார்த்தா அவர் கேரளாக்காரர், இந்த பேங்க்ல மேனேஜரா இருந்தார். அவரு காளி பூஜை செய்யறவர். மேனே வாயா சொல்லியா விஷயத்த அப்படிங்கிறார். இவங்க எல்லாம் உட்காந்து நம்ம பக்கத்து வீட்டு அந்த அதான் சொல்லுவேன் ரைஸ் மில்லுக்கார அன்னதானம் பிள்ளை மகன் அங்குசாமியா அவன் வந்து அவனுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் கேட்டீங்கன்னா அந்த ஷெட்டுங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு இருந்தோன்னு அப்ப நான் என்ன செய்தேன், சொன்ன உடனே அந்த ஆளை கூப்பிட்டு வர சொன்னாங்க. அதாவது நான் அவரை பரிசித்து பார்த்தனுங்க. நான் காளி பூஜை செய்யக்கூடியவனுங்க, நான் எதையும் செய்யக்கூடிய நல்ல சக்தி வாய்ந்தவனா தான். காளி எனக்கு நல்ல வரம், அதுவே அடக்கி நீ பைத்தியம் பிடிச்சமா ரோட்ல விட்டாருங்க அவரை பரிச்சை பண்ணதுனால. அதனால அவர்கிட்ட வேண்டாங்க, சொல்றதை கேட்டுட்டு உங்க தொழில போய் பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு அவர் சொல்றாரு. அப்புறம் நான் சொன்னேன், நீ தப்பு பண்ணிருப்ப அவர் அடக்கியிருப்பாரு, நான் என்னையா செய்யறது அப்படின்னு. இல்லைங்க அவர் பெரிய மகானுங்க, கேளுங்க. அப்ப நான் அங்குசாமி இருந்துட்டு, நைனா இது எதுக்கு வம்பு வியாபாரம், சொல்ற மாதிரி கொஞ்சம் கேட்டுருங்க, இனி நான் தப்பு பண்ணேன்னு போயிட்டேன்னு ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அட நான் என்னையா தப்பு பண்ணேன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சு, என்னையா நீ சொல்லிட்டு எத்தனை பேர் கேட்கறது இல்லையா அப்படின்னு. நீங்க சொல்றது நான் தப்பு பண்ணாதானே அப்படின்னு சொன்னா, யாருக்காக நீ தப்புன்னு, என்னைய தப்புன்னு. நீ ரோட்ல வச்சு முருகன் பேரை சொல்லி இந்த மாதிரி ஊரை நீ ஏமாற்றி இருக்கிறியா இல்லையா, நீ மந்திர வேலை செய்யறியா இல்லையா, இதெல்லாம் தப்பு தானே, முருகன் பேரை சொல்லிதான் நீ தப்பு பண்ற, இது தப்பு தானா அப்படின்னு. எனக்கு தெரியாது, ஏதோ நடக்குது என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ எல்லாரும் சேர்த்து என்னை மிரட்டிடுச்சுன்னு, இவர் அங்குசாமி நைனா இது எதுக்கு ரொம்ப சொல்லிட்டு பேசாம உங்க தொழில பார்ப்பாங்க, பெரியவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. பெரியவங்க அது யார் அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் எனக்கும் கோவம் வந்து, எனக்கு கொஞ்சம் கோவம் வந்து, நீ அதை அந்த பிரணிசீரன் நான் நீரிலிருந்து திருநீர் எடுப்பேன், நீ வெறும் திருநீரை தான் கொடுக்கிறேன் ரைட்டு ஏத்துக்கிறேன். அப்ப அந்த அம்மாவுக்கு
நீ ஆளை விட்டு தேடி அந்த வீங்கிகளுக்கு இல்லை அந்த அம்மாவுக்கு நீ பச்சளையெல்லாம் கொண்டாட சொல்லிட்டு விடிய விடிய அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு கரைக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். யாரை ஏமாத்துறீங்க? நீ ஏமாத்துறியா, நான் ஏமாத்துறேன்னு. இந்த பிடிவாதத்தில் வந்தோன்னே நான் அந்த 2 பேருமே சண்டை உறவமாகி போச்சு. எல்லாரும் சேர்ந்து என்னை மிரட்டினாங்க. அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாகி போச்சு. நான் ஏற்கனவே தேசியத்தில் போராட்டத்தில் இருக்கணும். ஒருத்தர் நம்ம தப்பு செய்யாத நம்மளை மிரட்டினா இவனுக்கு என்ன நம்ம அடிமைப்படுறது அப்படிங்கிற நாம தெரியாம அது பாட்டுக்கு ஏதோ நடக்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு எனக்கு கோபம் அதிகமாகி போச்சு. அதிகமான ஒன்று நீர்லேருந்து திருநீர் எடுப்பேன்னு நீ சொல்ற, அப்போ ஏன் பச்சளையை நீ அங்கேருந்து அடுத்தவனை கொண்டு வர சொல்ற? எத்தனை நாள் உட்கார்ந்து நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த அம்மா உடலை குணம் பண்ண முடியுங்க. ஏன் இத்தனையும் நீ எடுத்து மருந்தை விளைவிச்சு நேராக கொடுக்காம ஏன் பச்சளை நீ நீர்லேருந்து திருநீர் எடுப்பார்? ரொம்ப ரோட்டில் இவங்கெல்லாம் ராத்திரிக்கெல்லாம் போவாங்க, மலையை சுற்றி வருவாங்க. அப்படியும் தட்டினா இந்த ரக்கார சொன்னவங்க அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நடன நிகழ்ச்சி அப்படி என்ன செய்வாங்க, ஜீபூம்பா வேலையெல்லாம் செய்துட்டு. அப்புறம் என்ன செய்து இந்த நம்ம பாடல் முருகனை பற்றி பாடல் தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க, நம்ம வீட்டில் இந்த பூஜை நடக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பூஜை நடந்தவன் நினைச்சு ரூமுக்குள்ள போட்டுருவாங்க. வெறும் காப்பியும் சிகரெட்டும் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே இவர் நடந்தது நான் பார்த்துருக்கிறேன். பார்த்துருந்தாலும் ஒரு அற்புதம் என்று நான் நினைச்சிட்டு இருந்தேன். சித்த ஆவருக்கு முன்னாடி அவர் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து அது பெரிய மகான் தான், பல ரூபங்களில் மாறுறாரு அப்படின்னு தன்மை நான் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால என்ன செய்வார், சிகரெட்டு கம் கம்முன்னு கூட கதை போடுவாங்க. இவங்க பாடல்களை பாடுவாங்க. பார்த்தோன்னா அந்த ரூம் நிறைய வெறும் உபதியாக வந்து கொட்டி இருக்கும். அப்புறம் சின்ன பிள்ளை வேல்முருகன் அந்த முருகன் மாதிரி ஒரு காட்சி வரும். ஆனால் உபதியால் இவர் மூடப்பட்டுறாரு. அதிலிருந்து ஒரு உணர்வின் தன்மை உருவம் வரும். ஆக முருகனே இவர், அவரை முருகன் தான் இவர் அப்படிங்கிற யாரு இந்த மாதிரி காட்சி கொடுத்தவர். நான் யார் தெரியுமா? இந்த முருகனே நான் வேண்டும் போதெல்லாம் இந்த ரக்கால சொந்தனத்தை எண்ணில் சாத்துவதை நான் எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படிங்க. நீ கொடுக்கறது சரி, இந்த உடல் உள்ள நோயை போக்க முடியல, கதையை பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல அது சௌரியம் பண்ணியாங்க. ஏன் பச்சளை கொண்டாரு? இது கொண்டாடுற இல்லை, அது ஒன்னால கொண்டாடலாம் இல்லை அப்படின்னு 2 பேரும் வந்து இவங்கெல்லாம் நம்மளோட சண்டைக்கு வந்துட்டாங்க. ஸோ வாயடைக்கு பேசி அப்படின்னு சர்க்கிள்ஸ் வரும். நம்மளை வாயடைக்கு பேசியா என்ன நினச்சி நம்மளை சும்மா இருந்துக்கிட்டும் நீ எல்லாம் ஒரு மகானை நீ மிரட்டுறோன்னா அப்படிங்கன்னா அது சரி தானே. இப்போ நீங்கள் 4 பேரும் என்ன நீ மிரட்டுற, நீ உள்ளுக்கு போய் நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் உள்ளுக்கு போக போகிறீங்க. எப்படி ஒன்றால் உள்ளுக்கு தரணும்? நாளைக்கு இந்த பொம்பளை சாக போதே, நீங்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து மருந்து கொடுத்துருக்கீங்க, செத்து போக போகுது, நீங்கள் உள்ளுக்கு தான் போகிறீங்க. ஐயா இத்தனை பேர் சாட்சி. இப்போ அங்குசாமி நீ சாட்சி, நீ தப்புனே உனக்கு அதிகரியா, நீ இல்லை நீ விலைக்கு அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னேன். எனக்கு அப்போ கோவம் வந்தோன்னே, என்னங்க நீங்கள் பாடி கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லி போட்டு என்ன செய்யிட்டு வந்துட்டேன் கடைக்கு. கொஞ்ச நேரத்தில் ஆனோன்னு அந்த அம்மாவுக்கு வயிற்றால புடுங்கு புடுங்குன்னு புடுங்கிட்டு பூரா அந்த அவ்வளோ வயசுல வெறும் நீராக வெளியில் வருது. வந்த உடனே அந்த பொம்பளை நான் செத்து போவனே செத்துவனே, அந்த உடல் இருக்கக்கூடிய ஆவி நான் செத்து போவனே செத்து போவனே செத்து போவனேன்னு அதனால சேவிச்ச நிலைகள் அது அலறுது. இந்த வீட்டுக்காரன் நைனா செத்து போகும்போது இருக்காங்க. நான் என்ன செய்யறது? இப்போ அவங்களாம் என்னை மிரட்டினாங்கல்ல, நீங்கள் வந்து பச்சளை கொடுத்தவங்கல்ல, அத்தனை பேரும் போய் சேருங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு யார் தப்புனான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை மிரட்டினாங்கல்ல அத்தனை பேரும், அங்கே போய் இருக்கட்டும் அப்படின்ட்டு. நான் வந்து அந்த ராத்திரி 12 மணிக்கு மேலே தான் நான் சைக்கிள் வேலையை மறுபடியும் தொடர்றேன். அது வேலையும் இந்த கூட்டம் இருக்கும். வந்த உடனே என் வேலை இங்கே இருக்க, நீங்கள் போங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அது போச்சுங்க. அது பூராமே தண்ணியாக போகுது, நிற்க முடியலையே, செத்து போகணுங்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் அப்புறம் நான் சொன்னேன், அந்த உடல் உள்ள அந்த ஆவியினால் ஏற்கப்பட்ட நீர்கள்லாம் போகுது, அதுக்கு வேண்டிய சாப்பாடு இருந்தது. இப்போ குறைந்து போனோன்னு அதுடைய அந்த உடல்ல இருந்து இந்த நோயை உருவாக்கிய அந்த பேய் அதுக்கு உண்டான வலுவு இழக்கப்படுது அப்படின்னு நான் சொன்னேன். இது எதாவது அங்கே போய் சொன்னேன், இதே மாதிரி நீயும் சேர்த்து தான் பண்ணணும், உள்ளுக்கு போகணும், அங்கே போய் சொல்லக்கூடாது. ஐயோ நான் நல்லதாக நான் சொல்லுவேன்னா அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாம் வந்து எல்லாரும் வந்தாங்க, அந்த சர்க்கிள் போட்டு இவங்க எல்லாம் வந்து
ஐயா ஏதோ ஒரு சம்பத்துல இருந்து இதுக்காக வேண்டி நமக்குள்ள வர்ற சண்டை அந்த பொம்பளையை சாக வைக்கிறங்க நியாயமா அப்படின்னு. அது என்ன செய்ய, என்னை உள்ளுக்கு தள்ளுறோம், என்னை மிரட்டினீங்க. உள்ளுக்கு போய் இருந்தா நீங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குறீங்க, உள்ளுக்கு போயிருங்க, எல்லா சாகிறதுக்கு எத்தனை ஒத்தாசை கொடுக்கும் போயிருங்க, அதான் நியாயம்ன்ட்டு திரும்பி 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 வந்தாங்க. அப்புறம் சொன்ன ஒரு பாடு, அப்புறம் தான் விவரத்தை சொன்னேன். ஆனா அந்த உடல் இருக்கக்கூடிய ஆவியின் உணர்வு பலவீனமானதும் அதெல்லாம் செயற்பட்டு அந்த உணர்வெல்லாம் வெளியேறுது. நீ பழச்சிக்கணும். அப்பாடியா நாங்க பழச்சோம், ஏன்னா நாங்க தான் மருந்து கொடுத்து நீ சொன்ன மாதிரியே நீ உள்ளுக்கு தள்ளி போடுவேன்னு. அப்புறம் வந்து மறுநாள் காலையில நமக்குள்ள தோசா போயிருவங்க. நீ எல்லாத்துக்கும் முதல்ல நீ முருகனை அவமதிக்கிற இந்த மாதிரி நமக்குள் சிநேகமாக இருக்கும். நம்ம கிட்ட நிறைய பேர் வர்றாங்க. இந்த மாதிரி தீராத நோய்களை நீங்க நீக்கினீங்கன்னா அதுல பணம் நிறைய கிடைக்குங்க. அதை வச்சு உங்களை குடும்பத்தையும் பாதுகாத்துக்கலாம். ஒருவேளை இல்லையே குடும்பத்தை பாதுகாக்கணும், இந்த மாதிரி செய்யலாங்க. வர்ற காசை கொஞ்சம் ஆளு கொஞ்சம் எடுத்துக்கலாங்க அப்படின்னா பரவாயில்ல. யாரோ செய்யறாங்க, யாருக்கா காசை கொடுக்க, எனக்கு அந்த மாதிரி தெரியாது. ஒரு நாள் சொன்ன வழியில் தான் நான் நடக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்புறம் சொன்னாரு மறுபடி சில பேரெல்லாம் அவரே அனுப்பிச்சு வச்சாரு. சில இதுகளுக்கு நீங்க சாமி கிட்ட ஊதி வாங்கிட்டு வாங்க, அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்ட்டு அவரும் அனுப்பிச்சு வச்சுங்க. இந்த மாதிரி அவர் தோசுக்கு வந்தாங்க. அந்த மனிதன் தான் என்ன ஆகிப்போச்சு, இங்க சோத்துல வாழாடிக்கிட்டு இருந்தோமே, இப்ப எல்லாத்துக்கிட்டும் கிடைக்கல. அப்ப அவர்கிட்ட போனேன், வீட்டுல எல்லாம் பட்னியா இருக்கிறவங்க ஒரு 5 ரூபா வேணும். அப்ப அந்த 5 ரூபா கொடுக்குறதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு நான் அன்னைக்கே காசு வாங்க சொன்னேன்ல, உன் பிள்ளை குட்டி எப்படி பாதுகாக்கிறது தெரியல. இப்ப 5 ரூபா கொடுத்து எல்லாரும் நல்லதானாங்க, யாரையும் உன் மக்களை காப்பாத்துறவங்க. இப்ப காசு வேணுமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. குருநாதர்கிட்ட கட்டளை தான் நீங்க மொழி, யாரோ செய்ய நான் காசு வாங்குறேன், அதனால எத்தனை பிழை வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப அந்த 5 ரூபா கொடுத்தாருங்க. அந்த 5 ரூபா வாங்கிட்டு வந்தான்னு உடனடியா சமையல் பண்ணி சாப்பிடுறது ரவையை வாங்கிட்டு வந்துட்டேன். யாரு, நான் ரவையை வாங்கிட்டு வந்து கொடுத்து உடனே போயிட்டு பசி போக்கலான்னு என் பெரிய பிள்ளை மைசூர்ல கொடுத்துருக்கேன். அந்த பிள்ளை சொல்லுது, இந்த அரிசி வாங்கி கொடுத்தோன்னு வெறும் இதை போட்டு 2 தண்ணி ஊற்றினாலும் இந்த 3 நாள் பட்டினி இந்த 6 செய்துவிடுமே. இந்த உப்புமா எண்ணெயை போட்டு கேட்டோன்னா எங்களுக்கு 2 வரும், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கிறக்க இல்லைன்னு சொல்ற. இன்னும் எனக்கு நினைவில் இருக்கு. சாமி அம்மாவும் அதே தான் இருக்கும். ஏன்னா இந்த இயற்கை நிலைகள், அந்த ஆர்வத்தின் நிலையில் பசியாத்த கூட தெரியல. 2 அரிசி வாங்கி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எல்லாரும் பட்டினி 3 நாள் நடந்தனே. அப்ப இதெல்லாம் அந்த நினைவெல்லாம் போகுது. ஏனென்றால் இது குருநாதர். இதுக்காக வேண்டி நான் பண வகையில் தவறு செய்வேனா? கஷ்டம் வருது, இங்க தூண்டுறாரு. இதே மாதிரி பல பேர் இடத்துல இத்தனை தான் செய்யறது, ஒரு 5-10 வாங்கி தான் செய்யறது அப்படின்னா, அப்ப இந்த 5-10 வந்த உண்டியில நிறைய காசுகள் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி கேள்விப்பட்டவன் அவர் என்ன செய்யறாரு, இந்த உண்டியில எடுத்துக்கொண்டு கொடுக்குறவங்க குடும்பத்தை காப்பாற்றணும். ஐயா எனக்கு தெரியாது, பெரியாவிடையார் கோயில கொண்டு போய் கொஞ்ச நேரம் எல்லாரும் சமைச்சு வந்தவனுக்கெல்லாம் சாப்பாடு போட்டோம். 1,000 ரூபா கொண்டு வந்தோம். 1,000 ரூபா அதில் மிச்சம் எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டு தான் இங்க வந்தவன் என்ன செய்ய, இவங்களுக்கு சொல்லாம தெரியாம நீ திருப்பதிக்கு போ அப்படின்ட்டார். நீ பாவநாசத்துக்கு போ அப்படின்னு, திருப்பதியில இருக்க பாவநாசம் நீ அங்க போ அப்படின்ட்டு. இதே மாதிரி சாமி அம்மாவை என்ன செய்யிட்டு பாவநாசம் போகணும். நைட்ல எங்க போயிடுச்சுங்க, இந்த பாவநாசத்துல போய் நைட்ல போய் பஸ்ல இறங்கிட்டு தண்டபாணி ஆளை காணும் அம்மா காணும்னுட்டு நான் இப்ப நம்ம இதுல இருக்கிறேங்க பவானியில. அம்மா காணும், போனது காணும், என்ன ஆச்சு தெரியல. இந்த அம்மா என்ன செய்திருக்குது, பாவநாசத்துல போன சலசலான்னு தண்ணி வந்துருக்கு. அங்கிருந்து போனோடனே இந்த அம்மா அங்கிருந்து வந்தோடனே பஸ் ஸ்டாண்ட்ல வந்து திருப்பி அங்கிருந்து ஒரு பஸ் வந்துருக்கு. எல்லாம் ஒருத்தர் மேல நீ போமா அப்படின்னு அடுத்த பஸ் இங்க போய் டவுனுக்கு போகுது. அதில் போனேன். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இங்க படுத்துக்கிட்டு இருந்திருக்கு. படுத்துக்கிட்டு இருந்தோடனே இந்த மாதிரியில மடியில் என்ன இருக்குன்னு அடுத்த பொம்பளை வந்து அதை பார்த்துக்கிட்டு சொல்லிச்சு. அப்புறம் அங்கிருந்து வந்த ஒரு பாடம் இருக்கிற காசை வச்சு திருப்பி இங்க வந்ததும் எது பழனிக்கு. இது நடந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நிலைகளையும் எத்தனையோ இது இருக்கும். ஏன்னா இந்த இயக்கம் உண்மையின் உணர்வுகளை அறிவதற்கும் ஒவ்வொரு மனித உடலில் எப்படி இயக்குகிறது, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இந்த செல்வத்திற்கு
தீங்குகள் எப்படி ஏற்படுது, அந்த உணர்வுகள் எப்படி மாறிக்கொண்டு இருக்குது, மனிதன் வாழ்க்கையினால் என்ன, பெரியோர் ஆவிகள் எப்படி தொத்திக்கொள்வது, இதெல்லாத்தையும் இந்த அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அந்த 5 ரூபாய்க்கு இப்படி சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த அபுபக்கர்ங்கிற இன்னைக்கு அவர் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. அதை வந்து வத்தலை கொண்டு வரணும், பழனியில் இருந்துகிட்டு இருந்தார். அதான் முஸ்லீம். ஆனால் அவ்வளவு தூரம் அவர் செய்துகிட்டு இருந்தார். இதெல்லாம் அனுபவமாக வந்தார். அப்புறம் என்ன செய்தாரு, நீ ஏதோ கொஞ்சம் பாருங்க, நம்மளுக்கும் கொஞ்சம் கிடைக்குங்க அப்படின்னு. நான் இது பங்கு போட்டிருக்கு எதுவுமே இல்லை. குருநாடு எதையோ செய்கிறாரு, அது நம்மளுக்கு ஒரு நன்மை ஏற்படுது. நான் காசு வாங்குறதுக்கு நான் அல்ல. யாராவது இப்போ நீங்கள் அன்னைக்கு நான் உங்ககிட்ட சாப்பாட்டுக்கு வேணும் உங்ககிட்ட காசு கேட்டேன், அதுதானே இதே மாதிரி. இல்லைன்னா யார்கிட்டையும் இல்லைன்னு சொல்லி கேட்டுக்கலாம், அதில் தப்பு இல்லை. எனக்கு ஏதாவது ஒன்று செய்துட்டு உனக்கு நல்லதாச்சுன்னு நான் காசு கேட்கறதுக்கணும். அப்படியே தான் சுற்றி போட்டு எல்லா இடங்களுக்கும் போய் கடைசியில் என்னைக்கு தபோவனை அவங்க அமைச்சு நான் போகிற பக்கமெல்லாம் அவங்கவுங்க நிலை இருந்தது. இன்னைக்கு அந்த தபோவனத்தில் இருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குருநாதர் என்னுடைய உணர்வுகள், இவன் ஆசைப்படுகிறான் என்ற தோட்டத்தை உண்டாக்கி பல அற்புதங்களை நேற்று காசு வாங்குறதில்லை. நான் பாட்டு செய்துக்கிட்டே இருப்பேன். நம்மகிட்ட ஒரு காசு இருந்தேன், நான் அடுத்தபடி அவங்ககிட்ட கொடுத்துருவேன். அந்த பழக்கம் தான் இப்போ எடுத்த உடனே யாருக்கும் காசை கொடுத்துருவோம். இருக்குதோ இல்லையோ, யார்கிட்ட வாங்கினாலும் காசு கொடுக்க வேண்டிய நோக்கங்கள். இன்னைக்கு பொருளாதாரம் அவங்களுக்கு தேவை. இதை வச்சு சாமி கூட ஒரு மகிழ்ச்சி, அதன் உணர்வு அவங்களுக்குள்ளே வளர்க்கும். இந்த செல்வம் தேடுறதுக்கும் அல்ல ஓரளவுக்கு அவங்க வருவதற்கு அந்த நிலை வருவாங்கன்னு தான் நம்ம அதிலிருந்து தான் இந்த காசை கொடுத்து பழகிறோம். சொல்லுதாச்சுங்களா, சாமிகிட்ட போனோம், அது என்ன நடக்கும்னு இருந்தாலும் கூட காசு கொடுத்தோன்னே இது எனக்கு செல்வம் வந்துடுச்சு, நான் காரியம் ஜெயமாகும் அல்லது எனக்கு இந்த நிலை வரும்னு அந்த வழியில் தான் அந்த உணர்வை மாத்துறது. இப்போ நான் காசை கொடுக்குறோம். இப்போ எல்லா சாமியும் காசு கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த காசுகளை கொடுத்து இதுதான் நடந்த நிகழ்ச்சி.